என்னதான் 19 வருஷமா ஐபிஎல்ல ஆர்சிபி அப்படின்ற ஒரு பெரிய பெரிய டீம் இருந்தாலும் கடைசி 2-3 வருஷமா ஒரு கன்சிஸ்டன்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு என்ன ரீசனா இருக்கும், இதுக்கான ரீசன் என்ன அப்படின்றத இந்த வீடியோல நம்ம டீகோட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 2025க்கு முன்னாடி வரைக்குமே ஆர்சிபியோட டெம்ப்ளேட் என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்டார்டம் கல்ச்சர். எப்போதுமே ஒரு பெரிய பிளேயர் ஆப்ஷன்ல வாங்குவாங்க. ஒரு ஏபிடி, கிறிஸ் கெயில், தென் ஃபேஃப் டு பிளஸிஸ், கேமரூன் கிரீன், மேக்ஸ்வெல், அந்த மாதிரி நல்ல ஒரு பேர் ஸ்டார்டமான ஒரு பெரிய பெரிய பிளேயர்ஸா வாங்குவாங்களே தவிர ஆஸ் எ டீமா அவங்க நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்றத ஆர்சிபி எப்போதுமே யோசிச்சது கிடையாது. 2009, 2011, 2016 ஃபைனல்ஸ் வந்தாலும் ஒரு சீசன் கூட வின் பண்ண முடியல. பட் 2025ல அவங்க வின் பண்ணதுக்கு ரீசன் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களோட பவுலிங். பிகாஸ் பாஸ்ட்லன்னு பார்க்கும்போது ஆர்சிபியோட பவுலிங் மகா மட்டமா இருக்கும். அந்த டைம்லயே ஆர்சிபி பேட்டிங்ல 200, 210 சாலிடா அடிப்பாங்க. அதை அவங்க ஒரு 18-19 ஓவர்லயே கொடுத்துருவாங்க. 19 வருஷமா ஒரு டீம் ஐபிஎல்ல இருக்காங்க அப்படின்னா அந்த டீம்ல மினிமம் ஒரு 1 or 2 பிளேயர்ஸ் 100 விக்கெட்டுக்கு மேல எடுத்திருந்தாதான் அந்த டீம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பாங்க. சிஎஸ்கேல பாத்தீங்கன்னா ஒரு ரவீந்திர ஜடேஜா, ஒரு டுவைன் பிராவோ, அஸ்வின், அந்த மாதிரி பிளேயர்ஸ் இருக்காங்க. அப்படியே மும்பை இந்தியன்ஸ் ஒரு ஜஸ்பிரீத் பும்ரா இருக்காரு, லசித் மல்லிங்கா இருக்காரு, ஹர்பஜன் சிங், இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ் 100 விக்கெட்டுக்கு மேல எடுத்தவங்க இருக்காங்க. ஆர்சிபின்னு பார்க்கும்போது ஒரே ஒரு பிளேயர் தான் 100 விக்கெட் எடுத்திருக்காரு, அது யுஸ்வேந்திர சஹல் 139 விக்கெட். நம்ம அப்படியே கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ் அப்படின்னு வந்தோம்னா அதிகமா விக்கெட் எடுத்த ஸ்பின்னர் யாருன்னா யுஸ்வேந்திர சஹல் எல்லாருக்குமே தெரியும். செகண்டா இருக்கிற ஸ்பின்னர் யாரு அதிகமா விக்கெட் எடுத்திருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. அனில் கும்ப்ளே வெறும் 53 விக்கெட். அனில் கும்ப்ளே எல்லாம் கிரிக்கெட் விளையாடுறத விட்டு 10 வருஷத்துக்கு மேல ஆகுது. ஆர்சிபி ஸ்பின்னர் சைடு போனதே கிடையாது. பட் சின்னசாமியில எப்போதுமே ஸ்பின்னர்ஸ்க்கு ஒரு ஃபேவரிங் இருக்கும். அதை இப்ப நம்ம கண்ணால பார்த்துட்டு இருக்கோம். ஒரு குணால் பாண்டியாவா இருக்கட்டும், ஒரு சுயாஷ் சர்மாவா இருக்கட்டும், ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு ஒரு மேட்ச் வினிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்கன்ட்டு. தென் மூணாவது அப்படின்னு பார்க்கும்போது பேக் பண்றது. ஒரு பிளேயரை பேக் பண்ணணும் அப்படின்ற ஒரு கல்ச்சர் ஆர்சிபிக்கு சுத்தமா கிடையாது. என்னதான் ஏபிடி, கெயில், அஃபைவன் எல்லாரையும் சொன்னாலும் ஒரு சீசன்ல சர்ஃப்ராஸ் கான், கேஎல் ராகுல், கிளாசிக் கேஎல் ராகுல், அவருமே ஃபர்ஸ்ட் அவரோட கெரியரை ஆர்சிபில தான் ஸ்டார்ட் பண்ணாரு. அண்டர் ஆண்டி ஃபிளார், தினேஷ் கார்த்திக், மோ போபட் வந்ததுக்கு அப்புறம் பிளேயரை பேக் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கு ஒரு பிரைம் எக்ஸாம்பிள் ஃபில் சால்ட். 2-3 கேம் அடிக்கல அப்படின்னாலும் ஃபில் சால்ட்டை டீம்ல வச்சிருந்தாங்க. அதுக்கேற்ற ரிட்டர்ன்ஸ் அவங்க அதுக்கு அடுத்து பார்த்தாங்க. அண்ட் ஃபைனலா எல்லாருக்குமே தெரியும் அவங்களோட சக்சஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ரீசன் அவங்களோட ஃபேன்ஸ் அண்ட் விராட் கோலி. அவ்வளோ பண்ணியிருக்காரு டீமுக்காக. ஆர்சிபி அப்படின்னா விராட் கோலி, விராட் கோலி அப்படின்னா ஆர்சிபி, அவ்வளவுதான். சிம்பிளா ஒன்லைன்ல முடிச்சுக்கலாம். பட் ஒரு டீம் 18 வருஷமா ஒண்ணுமே பண்ணாம இருக்கும்போது கூட அந்த டீமை அவ்வளோ பேக் பண்ணாங்க அவங்களோட ஃபேன்ஸ். ஸோ ஆப்வியஸா இப்போ இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு ஃபேன்ஸுமே ஒரு முக்கியமான காரணம். இன்னும் வேற என்னென்னலாம் ஃபேக்டர்ஸ் இருக்கும் அப்படின்றத நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.